காயினெக்ஸ் ஜெய்ப்பூர் 2025 ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் இந்த பகுதியில் ஈவெண்ட்ன்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் நடக்க உள்ள நாணய கண்காட்சி. இந்த கண்காட்சியில் நாணயங்கள் மட்டும் இல்லாமல் பணத்தாள்கள், அஞ்சல் தலை, பல்வேறு கலெக்டபிள்ஸ், கலைப்பொருட்கள் இது எல்லாமே அங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. அங்கே உள்ள ஸ்டால்ஸில் விற்பனையும் செய்கிறாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா வாங்கிக்கவும் நிறைய வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஒரு சமீப ஆண்டு காலமாக, சில நூற்றாண்டு காலமாக நல்ல ஒரு பெரிய ட்ரெடிஷன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அங்கே உள்ள பில்டிங்ஸ் மான்யூமெண்ட்ஸ் பார்க்க போகும்போது உலக அளவில் இந்த மான்யூமெண்ட்ஸ் பிரபலமாக இருக்குது. இன்னும் அருமையாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இது நடக்க இருக்கிற இடம் ஸ்வரன் மஹால் பேங்க்வெட்டு, கத்திபுரா, ஜெய்ப்பூர். இதில் நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் நல்ல பேருள்ள ஒரு கலெக்டர்ஸ் அண்ட் ஆக்ஷனர்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. ஃப்ளோர் ஆக்ஷனும் இதில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கட்டாயமாக நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறி இதில் நம்ம வாய்ப்புகள் நமக்கு பறந்து விரிந்திருக்குது. ஸோ அதில் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் டீலர் ஸ்டால்ஸே பார்த்தீங்கன்னா 65 ஸ்டால்ஸ்க்கு மேலே பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இதோட டீட்டெயில்ஸு நம்பர் எல்லாம் இந்த காணொலியிலேயே நான் கொடுத்துருக்குறேன். மற்ற என்ன வாய்ப்புகள்னு நம்ம பார்க்க போனீங்க அப்படின்னா, ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், துணிகளாக இருக்கட்டும், கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும் மிக பிரபலம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜெம்ஸ்டோன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு ஜெய்ப்பூரில் இருக்குது. நம்ம ரஃப் ஸ்டோன்ஸ் கட் பண்ணுறதா இருக்கட்டும், ரஃப் ஸ்டோன்ஸில் சின்ன சின்ன மான்யூமெண்ட்ஸு, சின்ன சின்ன கலெக்டபிள்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் இருக்கட்டும், அந்த ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் மிகப்பெரிய ஹப்பாக ஜெய்ப்பூர் பார்க்க போகிறது. ஸோ இந்த மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க நம்ம டெல்லியில் இறங்கிட்டோம் அப்படின்னா, டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் ட்ராவல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த எக்ஸிபிஷன் முடிச்சிட்ட பிறகு கூட ஜெய்ப்பூரில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாம் அங்கே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி விற்பனைக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயே நம்ம ஸ்டால்குள்ளேயே கண்காட்சிக்குள்ளேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு 2 நாள் நம்ம தங்கினோம் அப்படின்னா சுற்றிலே உள்ள ஜெய்ப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு டூராகவும் சரி. ஸோ மிகப்பெரிய வாய்ப்பாக நான் இதை பார்க்குறேன். நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபீலோட ஒரு கண்காட்சி நடத்துகிறதுல இந்த ஜெய்ப்பூர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இதை வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்து.